திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றுவதற்காக கொட்டும் மழையில் மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, ஒரு பக்கம் மழை கொட்டி வருது, மறுபக்கம் மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்படுது. இந்த நிகழ்வுல எத்தனை பேர் இப்ப மலை உச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க? என்ன விவரம்? நிச்சயமாக பிரியா, தமிழகத்தின் பல பகுதிகளில் தற்பொழுது கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றது. இந்த கனமழையானது திருவண்ணாமலையும் விட்டு வைக்கவில்லை என்றுதான் நம்மால் கூற முடியும். காரணம், நேற்று இரவு முதலே தற்பொழுது வரை தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகின்றது. இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மழையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கூட உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் கார்த்திகை மகா தீபமானது நாளை மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகின்றது. இதனால் இன்று அதிகாலை 5 மணிக்கு கொப்பரை என்று சொல்லக்கூடிய மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த கொப்பரையானதுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுமார் 40 பேர், அதாவது பர்வத ராஜகுலத்தினர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது 200 கிலோ எடையுள்ள அந்த கொப்பரையை தற்பொழுது மலை உச்சிக்கு கொண்டு சென்று வருகின்றனர். கடந்த காலங்களில் இந்த பகுதிகளில் கனமழை பெய்ததா அல்லது தற்பொழுதுதான் இந்த மழை பெய்து வருகின்றதா என்றெல்லாம் மாவட்ட ஆட்சியரிடம் நாம் கேட்கும் பொழுது, கடந்த காலத்தில் இது போன்ற காலங்களில் கனமழையெல்லாம் பெய்யவில்லை, இயல்பாகவே தான் இருந்தது. ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த பகுதியில் பல இடங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் 2500 பக்தர்கள் மலை உச்சிக்கெல்லாம் செல்லக்கூடாது என்று தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் தற்பொழுது 40க்கும் மேற்பட்டோர், அந்த பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த சமூகத்தினர் 40க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அந்த கொப்பரையை உச்சிக்கு சென்று வருகின்றனர். அவர்கள் செல்லும் பகுதி மிகவும் வலுவழுப்பாக இருப்பதாகவும் மரங்களின் வேர்கள் வெளியில் தெரிகின்றது. இதனால் அவர்கள் மேலே செல்வதற்கும் மிகவும் சிரமம் அடைந்து வருவதாக தான் தற்பொழுது நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அவர்கள் கீழே இருந்து மலையின் உச்சிக்கு செல்வதற்கு சுமார் 2 மணி நேரம் மட்டுமே தான் ஆனது. ஆனால் தற்பொழுது அவர்கள் இன்று அதிகபட்சமாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடந்து இன்று மாலைதான் அவர்கள் மலை உச்சிக்கே செல்வார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. எது எப்படியோ மகாதீபம் நிச்சயமாக மலையின் உச்சியில் ஏற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து தற்பொழுது அவர்கள் கொட்டும் மலையை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் மலை உச்சிக்கு சென்று வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த கனமழையானது திருவண்ணாமலையில் தொடர்ந்து பெய்து கொண்டேதான் வருகின்றது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த மாவட்ட நிர்வாகம் கனமழையால் இந்த பகுதியில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் மாவட்ட நிர்வாகமானது பல்வேறு கட்ட ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மகா தீபத்தை காண்பதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கடந்த வருடங்களில் சுமார் 35 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்ததாகவும், இந்த வருடம் அதாவது நாளை நடைபெறவுள்ள இந்த மகா தீபத்தை காண உலகின் பல பகுதிகளில் இருந்து சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தினர் தரப்பில் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த கனமழையின் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். பிரியா, நிச்சயமா நாளைக்கு மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில முன்னதாக கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இப்ப மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்பட்டு அந்த நிகழ்வுகள் தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.